சுவாமியே சரணமையப்பா. நாங்கள் சபரிமலை பயணம் பில்லுமேட்டு பாதை வழியாக போகலான்ட்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நாங்கள் கிளம்புனோம். கரெக்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சத்திரம் பார்க்கிங்லேருந்து நாங்கள் வந்து பில்லுமேட்டு பாதை வழி ஸ்டார்ட் பண்ணோம். செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோம். பாதை நல்லா இருந்து ஒரு ஏற்றம், பெரிய ஏற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சமவெளி தான், புல் பாதமாக இருந்தது. அது வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 30 பேர் வந்திருக்கோம். இதில் எங்களோட சாமிகளும் கூட வந்துட்டுருக்காங்க. வரவங்களாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த வியூ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மேல் மட்டத்தில் டாப்பில் வந்துட்டிங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான் பில்லுமேட்டு பாதைன்றது. யானைங்க நிறைய ஒரு இடம் இது வேறு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யானையோட சாணம், மற்றபடி அதை கால் தடம் இதெல்லாமே பார்க்கலாம். இது வழியாக நேராக போனீங்கன்னா நீங்கள் சன்னிதானத்துக்கு நேராக போகலாம். பம்பா போக முடியாது, நேராக சன்னிதானம் தான் போக முடியும். இது வந்து நேராக 18ஆம் படிக்கிட்ட கீழே வந்து வாபர் சாமி இருக்க இல்லையா, அது கூட்ட போய் இந்த கூட்டத்தை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அங்கேருந்து படியை ஏறி 18ஆம் படி ஏறி சாமியை ஐயனை பார்த்துடலாம். அதுதான் இந்த பில்லுமேட்டு பாதை. வாங்க போய் எல்லாம் பார்க்குறோம். சாமி சரணம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதை கொஞ்சம் கரடு முட்டாக தான் இருந்தது, ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் போன நேரம் கொஞ்சம் மழை வேறு ஜாஸ்தி கொஞ்சம் பெஞ்சுது. அதால் தான் பார்த்தீங்கன்னா வழுக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் மேல் தளத்தில் ஒன்றும் தெரியல. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போனீங்கன்னா கொஞ்சமே மழை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பெய்ய ஆரம்பிச்சிது. பாதை ரொம்ப கரடு முரடு தான் இருந்தது. இறக்கம் தான் மெயின். இந்த இறக்கம் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தில் எங்களுக்கு ஆச்சு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இறக்கம் மட்டுமே இருக்கும். பாதை நீண்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இறக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் தடுமாறி தான் இறங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி போய்ட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். படி ஏறதுக்கே நாங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடுச்சு சாமி பார்க்குறதுக்கு. அங்கேருந்து நாங்கள் 6:30 மணிக்கு ஏறி 10 மணிக்கு தான் சாமியை பார்த்தோம். 18ஆம் படியில் நல்லா டைட்டாக கூட்டம் போயிருந்தது. நாங்கள் 9ஆம் தேதி நைட்டு சாமி பார்த்தோம். சாமி சரணம்.